கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது சப்பிராள் அனனியாவின் மனைவி. அனனியா சப்பிராள் என்ற தம்பதியர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ள ஆதி திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:32-37 வரை சொல்லுகிறபடி இந்த திருச்சபை மக்களிடையே இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கரிசனையும் காணப்பட்டது. அற்பமான இந்த உலக வாழ்வில் எதையும் பற்றி பிடித்துக் கொள்வது தேவையற்றது. தங்களுடைய உடைமைகளை தேவனது உடைமைகளாக மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்குள் இருந்தது. விசுவாசிகளாகிய இந்த மக்கள் ஒரே இதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். தனக்குள்ளவற்றில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்களை அவற்றை விட்டு விற்கப்பட்ட பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சப்பிராள் என்றால் அழகு அல்லது நீலக்கல் என்று பொருள். நீலக்கல் என்பது விலையேறப்பெற்றது. ஆனால் ஆதி திருச்சபை மக்களோடு ஐக்கியம் கொண்டிருந்த இந்த தம்பதியரிடம் ஆண்டவர் விரும்பும் பரிசுத்த அழகு காணப்படவில்லை. இருவரின் வாழ்க்கையும் விலையேறப்பெற்ற பரலோக வாழ்க்கையை அடைய முடியாததாயிருந்தது. இந்த பரிசுத்தமான கூட்டத்திற்குள் இவர்கள் பொய்களிலும் வஞ்சகத்திலும் நம்பிக்கை வைத்திருந்த பாவ இருதயத்தோടെ நுழைந்தார்கள். ஆவிக்கேற்ற அஸ்திவாரம் இவர்களிடம் இல்லை. தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணம் செய்த சீஷர்களைப் போல இவர்களும் நடக்க விரும்பி அவர்கள் நிலங்களை வீடுகளை விற்றது போல இவர்களும் தங்கள் நிலத்தை விற்றார்கள். விற்ற பணத்தை அப்போஸ்தலரின் பாதத்தில் வைக்கும்படி எவரும் அவர்களை வற்புறுத்தவில்லை. இருவருக்கும் பணத்திலும் பொய்யிலும் வஞ்சகத்திலும் நம்பிக்கை இருந்தது. அனனியா நிலத்தை விற்ற பணத்தில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து மீதியை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். சப்பிராளும் இதை நன்றாகவே அறிந்திருந்தாள். இவள் தன் கணவனின் தவறை தடுத்து நிறுத்தாமல் அவனோடு ஒத்திருந்தாள். இருவரும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசு தங்கள் இருதயத்தை நிரப்ப இடம் கொடுத்தார்கள். இதன் விளைவு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் முடிந்தது. பேதுரு அனனியாவிடம், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அப்போஸ்தலர் 5:3-5 வரை. அனனியா தன் தவறை உணர்ந்து திருந்தும்படியான சந்தர்ப்பம் திரும்பவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுடைய அடக்க ஆராதனைக்கு அவன் மனைவி கூட அழைக்கப்படவில்லை. அங்கிருந்த வாலிபர் அனனியாவை அடக்கம் பண்ணினார்கள். கணவனுக்கு நடந்ததை அறியாத சப்பிராள் 3 மணி நேரத்திற்கு பின் உள்ளே வந்தாள். அவளும் கணவனைப் போலவே பொய் சொன்னதால் கணவனைப் போலவே ஜீவனை விட்டாள். அப்போஸ்தலர் 5:8-10 வரை. அவளுடைய புருஷன் அண்டையில் அவளை அடக்கம் பண்ணினார்கள். அனனியா சப்பிராளின் பக்தியின் வேஷம் அவர்களுக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கோ எவ்விதத்திலும் உதவியாய் இருக்கவில்லை. அந்த குடும்பம் அழிக்கப்பட்டது. இதர சீஷர்களைப் போல அவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியவில்லை. சப்பிராளுக்கு தன் தவறை கண்டுபிடித்து திருத்தும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவள் அதை அசட்டை பண்ணினாள். அனனியா அவளை பொய் சொல்ல கட்டாயப்படுத்தியிருக்கலாம். இருவரின் பாவத்திற்குரிய மூல காரணம் அவர்களுடைய பண ஆசையும் மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்ற ஆசையுமாகும். 1 தீமோத்தேயு 6:1 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த ஆசை அவர்களை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்பட வைத்தது. இருவரிடத்திலும் இந்த பாவத்தை செய்ய ஒருமனப்பாடு காணப்பட்டது. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறினார். ஆனால் இந்த வசனத்திற்கு விரோதமாக அவர்களிடம் பாவம் செய்வதில் ஒருமனப்பாடு காணப்பட்டது. அதன் முடிவு பயங்கரமாக இருந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். அனனியா சப்பிராளின் மரணத்தை கேள்விப்பட்ட சபையார் எல்லோரும் மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 5:11. சப்பிராள் கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதில் கணவனுக்கு உகந்த மனைவியாய் தீய மாதிரியாய் எல்லாவற்றிலும் உடந்தையாயிருந்தாள். பொய்க்கும் வஞ்சனைக்கும் துணிகரத்திற்கும் உறுதுணையாயிருந்தாள். கர்த்தருக்கு பிரியமில்லாத தீய செயலை செய்வதற்கு கணவனோடு ஒருமனப்பட்ட மனைவி இவள். அனனியா தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் என்று பார்க்கிறோம். ஆதி திருச்சபையின் அங்கத்தினராயிருந்த அவள் தேவ ஆலோசனை கொடுத்து கணவனை தடுக்கவில்லை. இவளும் சேர்ந்து செயல்பட்டாள். எதிர்காலத்திற்கு பணம் தேவை என்று அதிகமாக கவலைப்பட்டு கர்த்தர் பேரில் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்ததால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் விவேகமுள்ள பெண்ணொருத்தி உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் தோல்விக்கு பின்னாலும் துணை நிற்கும் மனைவியாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த சப்பிராள் கணவனின் தோல்விக்கு துணை நின்று தன் வாழ்க்கையை கெடுத்தாள். இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பு. குடும்ப வாழ்க்கையில் கணவனின் வெற்றிக்கு உதவும் வகையில் விவாகமுள்ள பெண்ணாய் வாழ கர்த்தர் அனைவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.